Hallelujah. கர்த்தர் இந்த செய்தியை எனக்கு கொடுத்தார். ಕರ್ತನು ಈ ಸಂದೇಶವನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟನು. ஆனா இது கிறிஸ்துமஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு செய்தி என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ಆದರೆ ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಣೆಗೆ ಸಂಬಂಧವೇ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಸಂದೇಶ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅಂದುಕೊಂಡಿದ್ದೆ. கடைசி வரைக்கும் போராடிட்டு தான் இருந்தேன். ಕಡೆಯವರೆಗೂ ನಾನು ಹೋರಾಡುತ್ತಲೇ ಇದ್ದೆ. Lord, this is not related to Christmas and how can I share this now? ದೇವರೇ, ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಣೆಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ, ಈ ಸಂದೇಶವನ್ನು ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದು? But he was right. ಆದರೆ ಆತನು ಸರಿಯಾದವನು. Whatever God showed me in the spirit is what he already gave me the word. ದೇವರು ಆತ್ಮದಲ್ಲಿ ನನಗೆ ಏನು ತೋರಿಸಿದನು ಅದು ಈಗಾಗಲೇ ನೀವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ಆಮೆನ್. அவர் வார்த்தையை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ಆತನು ವಾಕ್ಯವನ್ನು ಈಗಾಗಲೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா நான் இன்னைக்கு ஆராதனை நடத்த போறேன்னு எனக்கு தெரியாது. ಆದರೆ ನಾನು ಇಂದು ಆರಾಧನೆಯನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ ಎಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. But what Holy Spirit showed me is what the word also came to me. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನನಗೆ ಏನು ತೋರಿಸಿದನೋ ಅದೇ ವಾಕ್ಯವು ನನಗೆ ಬಂದಿದೆ. Hallelujah. 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 திருப்பி நான் சுருக்கமா முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். ಯೋಹಾನನಿಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ. The Samaritan woman. ಸಮಾರ್ಯದ ಸ್ತ್ರೀಯು. Amen. Amen. 27வது வசனத்தை வாசிப்போம். 27ನೆಯ ವಚನವನ್ನು ನಾವು ಓದಲು ಕೇಳೋಣ. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர்களாவது என்று ஏன் அவளுடனே அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு போதுங்க. 42 வாசிங்க. அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 39வது வசனத்தை வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பாருங்க, அநேகர் படிக்கும் போது அநேகர்னு படிக்கணும். அநேகர் இல்ல, அநேகர். ஏன்னா ஊரே ரட்சிக்கப்பட்டிருக்கு. அவன் அந்த ஸ்திரீ சொன்ன அந்த சாட்சியின் நிமித்தம் அநேக பேர் அந்த ஊரில ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಾர்களாம். ಆ ಹೆಂಗಸು ಹೇಳಿದ ಸಾಕ್ಷಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ಊರಿನಲ್ಲಿ ಅನೇಕರು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರು. ಎಲ್ಲರಿಗೂ உங்களுக்கு இந்த சத்தியம் தெரியுதுனால வேகமா நான் பாயிண்ட் இட்டு போய் முடிச்சிடுறேன். ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಸತ್ಯಾಂಶವು ಗೊತ್ತಿರುವುದರಿಂದ ನಾನು ವೇಗವಾಗಿ ಹೋಗಿ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಷ್ಯರೊಂದಿಗೆ அவர் போய் இருக்கிறார். ಆತನು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. சமாரியா பகுதியில இவங்க போற மாதிரி கிடையாது. ಸಮಾರ್ಯ ಪಟ್ಟಣದ ಹತ್ತಿರ ಇವರು ಹೋಗುವ ಹಾಗಿಲ್ಲ. அந்த பாதையில இவங்க போற மாதிரி கிடையாது. ಆ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಇವರು ಹೋಗುವ ಹಾಗಿಲ್ಲ. சமாரியர்களோட யூதர்களுக்கு ஒரு தொடர்பு கிடையாது. அவங்க வந்து தீட்டுப்பட்டவர்களை போல இவர்கள் நடத்துவார்கள். ಯಾಕೆಂದರೆ ಸಮಾರ್ಯದವರೊಂದಿಗೆ ಯೆಹೂದ್ಯರಿಗೆ ಯಾವ ಒಂದು ನಂಟು ಇಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ಅವರು ಬೇರೆಯವರು ಎಂಬುದಾಗಿ ಇವರು ಪರಿಗಣಿಸುವವರು. அப்ப நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ಈಗ ನೀವು ಇದನ್ನು ಓದಿ ನೋಡಿದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುக்கு பசியா இருக்கிறதுனால, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹಸಿವಿನಿಂದ ಇರುವುದರಿಂದ இவங்க சாப்பிடுறதுக்கு ஏதோ வாங்க போறாங்க.
ಈತನು ಇವರು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಏನಾದರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ சிஷ்யர் ಹೋಗುತ್ತಿದ್ದರು. இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு போறாங்க. ಶಿಷ್ಯರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು. அப்போ ಆಗ எதிர்ச்சில ஒருத்தர் ஆண்டவர் பார்க்கிறாரு. ಆತನು ಇದ್ದಕ್ಕಿದ್ದ ಹಾಗೆ ಯಥೇಚ್ಛವಾಗಿ ಒಬ್ಬರನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அப்ப அந்த யார பார்க்கறாருன்னா சமாரிய ஸ்திரியை தான் பார்க்கிறார். ಆಗ ಆತನು ಆ ಸಮಾರಿಯ ಹೆಂಗಸನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அப்ப அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்துட்டு ಸಮಾರ್ಯದ ಹೆಂಗಸನ್ನು ನೋಡುವಾಗ எனக்கு தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறாரு. ನನಗೆ ನೀರು ಸಿಗುವುದಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. அப்ப இவன் சொல்றான், ಆಗ ಆಕೆ ಏನ್ நீங்க ಹೇಳುತ್ತಾಳೆ, யூதர் தானே, ನೀನು ಯೆಹೂದ್ಯನಲ್ಲವೇ, நீங்க எங்கிட்ட தண்ணி எப்படி குடிப்பீங்க? ನೀನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀರನ್ನು ಹೇಗೆ ಕುಡಿತೀಯಾ? ஆமா. ಆಮೆನ್. சோ அப்ப அவர் சொல்றாரு, நீ யார் இடத்துலன்னு கேட்டனா நான் உனக்கு ஜீவ தண்ணீரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ಆಗ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನೀನು ಯಾರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿದರೆ ನಾನು ನಿನಗೆ ಜೀವ ಜಲವನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நாங்க இது யாக்கோபு கொடுத்த தண்ணீர், யாக்கோபு காட்டிலும் நீர் பெரியவரா, அதை காட்டிலும் தண்ணீர் எங்களுக்கு நீ கொடுக்க முடியுமா அப்படின்னு அவெல்லாம் பேசுறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ யார் இடத்துல பேசுற நீ அறிந்து கொண்டால் உனக்குள்ள ஜீவ தண்ணீர் புறப்படும்ன்றாரு. ಇದು ಯಾಕೋಬನು ಕೊಟ್ಟಂತ ನೀರು, ನೀವು ಯಾರು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಆಕೆ ಕೇಳಿ ನಂತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನೀನು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ ಎಂಬುದನ್ನು ಅರಿತುಕೊಂಡರೆ ನೀನು ಜೀವ ಜಲವನ್ನೇ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ. If you knew the gift of God and who it is that asking for you a drink, you would have asked him and he would give you a living water. 10வது வசனம். 10ನೇ ವಚನವನ್ನು ಓದುವುದೇ ಆದರೆ, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்துல கேட்டவர் இன்னார் என்றும் அறிந்திருந்தாயானால் நீரே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க ஒரு சின்ன வெளிப்பாடு உங்களுக்கு சொல்லிட்டு போட்டோமா? ಇಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ನಾನು ಹೇಳಿ ಹೋಗುತ್ತೇನೆ. ஓகே, செய்திக்கு சம்பந்தம் இல்ல, நான் ஆவியானவர் சொல்ற சில காரியத்தை உங்களுக்கு இங்க சொல்லட்டோமா? ಸಂದೇಶಕ್ಕೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ, ಆದರೆ ಆತ್ಮಿಕನು ಹೇಳುವಂತ இந்த வசனம் பாருங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ, if you know the gift of God and who it is that asking you, ದೇವರು ಕೊಡುವ ವರವೇನೆಂಬುದನ್ನು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ನೀನು ಯಾರೆಂಬುದನ್ನು ತಿಳಿದಿದ್ದರೆ you would have asked him. ನೀನೇ ಆತನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಿ. இங்கே ஒரு தண்ணி இருக்கு, ಇಲ್ಲಿ ಒಂದು ನೀರಿದೆ, இயேசு கிறிஸ்துவோட ஒரு தண்ணீர் இருக்கு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ನೀರಿದೆ. ஆனா அவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நான் கேட்ட இந்த தண்ணியே நீ கொடுத்திருந்தா, ನಾನು ಕೇಳಿದಂತ ಈ ನೀರನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுத்திருப்பேன். ನನ್ನಲ್ಲಿದ್ದಂತ ಜೀವಕರವಾದ ನೀರನ್ನು ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದೆನು. நிறைய பேர் கேக்குறீங்க, ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? ಅನೇಕರು ಕೇಳುತ್ತೀರಾ, ದೇವರಿಗೆ ಏನನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ? அவர்கிட்ட என்ன இல்ல, ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ஏன் கொடுக்கணும், ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು, ஏன் செய்யணும், ಯಾಕೆ ಮಾಡಬೇಕು? அவருக்கு இல்லாததா, ಅವರಿಗಿಲ್ಲದೆ ಇರುವುದಾ? அவர்தானே படைச்சாரு, ಆತನೇ ಉಂಟು ಮಾಡಿದ, எல்லாம் அவருடையது தானே, ಎಲ್ಲವೂ ಆತನದೇ, நான் ஏன் கொடுக்கணும், ನಾನು ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು? அவர் சில வேளையில ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்கு சாதாரண தண்ணீரை கேட்பாரு. ಆತನು ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಜೀವಕರವಾದ ನೀರನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಾಧಾರಣವಾದಂತ ನೀರನ್ನು ಕೇಳುವನು. ஆனா சாதாரணமான தண்ணீரை கொடுக்க உனக்கு மனசு இல்லைன்னா உனக்குள்ள ஜீவ தண்ணீரையே கொடுக்க மாட்டாரு. ಆದರೆ ನಿನಗೆ ಸಾಧಾರಣವಾದಂತ ನೀರನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಜೀವಕರವಾದ ನೀರನ್ನೇ ಕೊಡುವುದಿಲ್ಲ. Unless and until you pay the sacrifice, you will not receive the gift. ನೀನು ನಿನ್ನ ತ್ಯಾಗವನ್ನು ಮಾಡದಿದ್ದರೆ ನೀನು ಆ ಉಡುಗೊರೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾರೆ. God doesn't need the water, ದೇವರು ನೀರನ್ನು ಕೊಡುವನಲ್ಲ, but he wants to exchange something. ಆದರೆ ಆತನು ಯಾವುದನ್ನೋ ಒಂದು ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ. நீ இந்த யாக்கோபின் கிணறுல கொடுக்கிற இந்த தண்ணியை நீ கொடுத்திருந்தா, ಯಾಕೋಬನ ಬಾವಿಯಲ್ಲಿ ಹುಕ್ಕುವಂತ ಈ ನೀರನ್ನು ನೀನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ உனக்குள்ள ஜீவ தண்ணீரையே கொடுத்துட்டு போயிருப்பேன். ನಿನ್ನಲ್ಲಿ ನಾನು ಜೀವಕರವಾದ ನೀರನ್ನೇ ಕೊಡುತ್ತಿದ್ದೆನು. ಆಮೆನ್. We withhold the cup of water. ನೀನು ಆ ಒಂದು ಲೋಟದ ನೀರನ್ನು ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ಯಾ, ಜೀವ ತಣ್ಣೀರೇ ಎಳೆದಿರ್ರೀಗ, ಆ ಜೀವ ಜಲವನ್ನೇ ನೀವು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. Just for the cup of water you are missing the living water of God. ಒಂದು ಲೋಟದ ನೀರಿಗೋಸ್ಕರ ನೀನು ಆ ಒಂದು ಜೀವಕರವಾದ ನೀರನ್ನೇ ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ. ஒரு மணி நேரம் ஆலயத்துக்கு வரத்துக்கு நீ ஆண்டவர்ட்ட தகராறு பண்ற, ஒரு மணி நேரம் ஆண்டவர்ட்ட வரத்துக்கு நீ பேரம் பேசுற, நினைச்சுக்கோ, அது நேரத்தையே ಜೀವ ತಣ್ಣೀರಾಗಿ கொடுக்காம போயிட்டாங்க. 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ನೀನು ಅಡ್ಡಿಯಾದರೆ
ನೀನು ಅಂದುಕೋ, ಆ ಒಂದು ಜೀವಕರವಾದ ಆ ಒಂದು ನೀರನ್ನೇ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆತನು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. You are fighting for that 1.5 hour with God. ಆ ಒಂದು ಲೋಟ ನೀರಿಗೋಸ್ಕರ ದೇವರೊಂದಿಗೆ ನೀನು ವ್ಯಾಜ್ಯವಾಡುತ್ತೀಯಾ? இல்ல 1.5 மணி நேரத்துக்கு ஆண்டவரே நீ சண்டை போடுறியா? 1.5 ಗಂಟೆಗೋಸ್ಕರ ನೀನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಜಗಳವಾಡುತ್ತೀಯಾ? என் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உங்க ஆலயத்துல வரன்றதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஆண்டவர்ட்ட நீ யுத்தம் போடுறியா? ನನ್ನ ಕೆಲಸವನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ 4 ತಾಸಿಗೋಸ್ಕರ ನೀನು ಜಗಳವಾಡುತ್ತೀಯಾ? வாழ்நாளெல்லாம் கொடுத்த ஆண்டவர்ட்ட ஒரு நாள் பிசினஸ்க்காக நீ சண்டை போடுறியா? ಜೀವನ ಪರ್ಯಂತವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ವ್ಯಾಪಾರಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಜಗಳವಾಡುತ್ತೀಯಾ? கேட்டவர் யார் என்று அறிந்திருந்தால், ಕೇಳಿದವನು ಯಾರೆಂಬುದನ್ನು ನೀನು ಅರಿತಿದ್ದರೆ நீ கொடுத்திருப்ப. ನೀನು ಕೊಟ್ಟಿರುತ್ತೀಯಾ? Hallelujah. Hallelujah. If you know who is asking you, ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಅರಿತಿದ್ದರೆ, உனக்குள்ள கிணறு இல்லமா, ಜೀವ ತಣ್ಣೀರೇ ಓಡೋದು. ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಾವಿಯಲ್ಲ, ಜೀವ ಜಲವೇ ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಕ್ಕುತ್ತದೆ. Amen. Amen. Most of you are holding back that 1 cup of water, 1 cup of well, 1 cup of money, 1 cup of time, 1 cup of your family. I tell you, if you know who is asking it, you will better know it today. ಒಂದು ಲೋಟದಷ್ಟು ನೀರನ್ನು, ಒಂದು ಲೋಟದಷ್ಟು ಸಮಯವನ್ನು, ಒಂದು ಲೋಟದಷ್ಟು ಕುಟುಂಬವನ್ನು ನೀನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನೀನು ಹಿಂಜರಿದರೆ, ನೀನು ಅದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವವನು ಯಾರೆಂಬುದನ್ನು ನೀನು ಅರಿತಿದ್ದರೆ, ಅದು ಆತನು ನಿನ್ನಲ್ಲಿ ಜೀವ ಜಲವನ್ನೇ ಉಕ್ಕಿಸುವನು. Hallelujah. 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 This is God's way of blessing. ಇದು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಂತ ವಿಧವಾಗಿದೆ. ಕುಡಿತು ಪಾರು, ಅದಕ್ಕೆ ಹೇಳುವುದು ಕೊಟ್ಟು ನೋಡು. வசனம் குடித்து பார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಕೊಟ್ಟು ನೋಡು. ಕುಡಿ சொன்னது ಯಾರನ್ನು ನೀ ಅರಿந்துட்டಾ, ಆ ಕೊಡು ಎಂಬುದನ್ನು ಯಾರು ಹೇಳಿದವನೆಂಬುದನ್ನು ಅರಿತಿದ್ದರೆ, he will give you streams of water. ಆತನು ನಿನಗೆ ಜೀವ ಜಲವನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. Hallelujah. Hallelujah. அதுதான் பாருங்க, ಅದಕ್ಕೆ ನೋಡಿ, கொடுத்தவங்க எப்பவுமே குறையா இப்பொழுது கிடையாது. ಕೊಟ್ಟವರು ಎಂದಿಗೂ ಕೊರತೆಯಾಗಿ ಹೋಗಿದ್ದಿಲ್ಲ. Amen. Amen. I'm not telling about money. ನಾನು ಹಣದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. I'm telling about your life. ನಿಮ್ಮ ಜೀವದ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. அதான் வசனம் சொல்லுது, எனக்காக ஒருவன் ஜீவனை கொடுத்தால் அவன் ஜீவனை பெற்றுக்கொள்வான். ಆದ್ದರಿಂದಲೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನನಗೋಸ್ಕರ ಒಬ್ಬನು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಅವನು ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವನು. எவனாவது ஒருவன் அவன் ஜீவனை காத்துக்கொண்டால் அவன் ஜீவனை இழந்து விடுவான். ಯಾವನಾದರೂ ಒಬ್ಬನು ತನ್ನ ಜೀವಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನು ಕಾಯ್ದಿಡಿಕೊಂಡರೆ ಅವನು ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕಳೆದುಕೊಳ್ಳುವನು. God's word is something different. ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂಬುದು ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸವಾದದ್ದು. புரிந்து கொள்ள முடியாது, ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஜீவனை கொடுக்கிறவனுக்கு ஜீவனை வந்துரும், ஜீவனை பாதுகாக்கிறவன் ஜீவனை இழந்துருவான். ಜೀವವನ್ನು ಕೊಡುವವನಿಗೆ ಜೀವವು ಬರುತ್ತದೆ, ಆದರೆ ಜೀವವನ್ನು ಕಾಪಾಡುವವನಿಗೆ ಜೀವವನ್ನು ಅದನ್ನು ಆತನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಮಾಂಸಿಕವಾಗಿ ಇದು புரிந்து கொள்ள முடியாது. ಮಾಂಸಿಕವಾಗಿ ಇದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. It's a spiritual thing. ಇದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕಾರ್ಯ. If she would have understood, ಆಕೆಯ ಯಾರು ಆತನೆಂಬುದನ್ನು ಅರಿತಿದ್ದರೆ, Hallelujah. Hallelujah. அவர் யாருன்னு அறிந்துட்டா, ಆತನು ಯಾರೆಂಬುದನ್ನು ಆಕೆಯು ಅರಿತಿದ್ದರೆ, ஆண்டவரே எல்லாம் எடுத்துக்கங்க, ದೇವರೇ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஏன்னா நிச்சயமா எனக்கு தெரியும், ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತು, அவர் எனக்கு கொடுக்காம போக ಆತನು மாட்டார், ನನಗೆ ಕೊಡದೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ, என்னை உயர்த்தாம அவர் போக மாட்டார், ನನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸದೆ ಆತನು ಹೋಗುವುದಿಲ್ಲ, என்னை ஆசீர்வதிக்காம அவர் போக மாட்டார். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದೆ ಆತನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. Do you know who is asking? ಯಾರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದು ನಿನಗೆ ಗೊತ್ತಾ? You should know. ಅದು ನಿನಗೆ ತಿಳಿದಿರಬೇಕು. Amen. Amen. We keep some limit to God. இவ்வளவு போதும், இவ்வளவு போதும், இவ்வளவு போதும். ನಾವು ದೇವರಿಗೆ ಕೆಲವು ಹಂತಗಳನ್ನು ಇಡುತ್ತೇವೆ, ಇಷ್ಟು ಸಾಕು ಇಷ್ಟು ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. நான் சொல்றேன், கேட்கறது யாருன்னு தெரிஞ்சிட்டா, ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಕೇಳುವವರು ಯಾರೆಂಬುದನ್ನು ನೀವು ಅರಿತರೆ அளவே போட மாட்டோம். ನಾವು ಅಳತೆನೇ ಹಾಕುವುದಿಲ್ಲ. Amen. Amen. Praise God. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. That's not my subject, but அந்த வசனத்தை படிக்கும்போது ஆவியானவர் எனக்கு காட்டிட்டாரு. கேட்கறது யாருன்னு தெரிஞ்சிட்டா கொடுக்கறது இல்லை, நம்ம தாய்ங்கவே மாட்டோம். பாருங்க, ಇದೇ ನನ್ನ ವಿಷಯವಾಗಿದೆ. ಅದೇ ಆತ್ಮಿಕ ನನಗೆ ತೋರಿಸಿದನು. ಕೇಳುವವರು ಯಾರೆಂಬುದನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಂಡರೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಇಚ್ಛಿಸುತ್ತೇವೆ. If you knew, ನಮಗೆ ಗೊತ್ತಿದ್ದರೆ, if you knew, ನಮಗೆ ಗೊತ್ತಿದ್ದರೆ who it is that asks you, ಯಾರು ಅದನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದು, you would have asked him. ನಾವು ಆತನ ಕೇಳುತ್ತಿದ್ದೆವು. He will give you the living water. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಜೀವ ಉಳ್ಳ ನೀರನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಿದ್ದೆವು. Amen. Amen. Such a beautiful God.
ಎಷ್ಟೊಂದು ಒಳ್ಳೆಯ ದೇವರು. Okay, let's come to my subject. ನನ್ನ ವಿಷಯಕ್ಕೆ ಬರೋಣ. இங்க இவரோட இந்த சமாரிய பெண்ணோட இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாரு. ಈ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀಯೊಂದಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பேசிடும் போது இவங்க சாப்பாடு வாங்குற போடுங்க ரிட்டர்ன் வராங்க. ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾಗ ಇವರು ಆಹಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೋದಂತ ಶಿಷ್ಯರು ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಬರುತ್ತಾರೆ. Then just this disciple returned and were surprised to find him talking with a woman. ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ ಆ ಹೆಂಗಸಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಿರುವುದನ್ನು ನೋಡಿ ಅವರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. But no one asked. ಆದ್ರೆ ಯಾರು ಕೇಳಲಿಲ್ಲ. What do you want? ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? Or why are you talking with her? ಆದ್ರೆ ಯಾಕೆ ನೀನು ಆಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? Then leaving her water jar, the woman went back to the town. ಆಕೆಯು ತನ್ನ ಕೊಡವನ್ನು ಅಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಆಕೆಯು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಓಡಿ ಹೋದಳು. ಆಮೆನ್. பாருங்க, இந்த சிஷ்யரோட இருந்தவங்க ನೋಡಿ, ಶಿಷ್ಯರೊಂದಿಗಿದ್ದವರು ரிட்டர்ன் வந்துட்டு ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஒரு சமாரிய ஸ்திரீயோட பேசி நிற்கிறத பாத்துறாங்க. ಒಬ್ಬ ಸಮಾರ್ಯ ಹೆಂಗಸಿನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿರುವುದನ್ನು ಆತನು ನೋಡಿದರು. ಅವರು ನೋಡಿ இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ಇವರಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ஏன் இவரோட இந்த பொண்ணோட இந்த லேடியோட பேசி நிற்கிறாரு? ಯಾಕೆ ಈತನು ಈ ಹೆಂಗಸಿನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? இவருக்கு என்ன தேவை? ಇವರಿಗೆ ಏನು ಬೇಕಾಗಿತ್ತು? ஆனா கேட்கல. ಆದ್ರೆ ಅವರು ಕೇಳಲಿಲ್ಲ. பிரச்சனையே இதுதான் பாருங்க. ಸಮಸ್ಯೆ ಇದೆ ನೋಡಿ. நம்மளா ஒண்ணு பாப்போம், ನಾವೇ ಏನೋ ಒಂದು ನೋಡುತ್ತೇವೆ, நம்மளா ஒண்ணு புரிஞ்சுப்போம், ನಾವೇ ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, நம்மளா அதுக்கு ஒரு தீர்வை எடுப்போம், ನಾವೇ ಅದಕ್ಕೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, அது தகுந்த மாதிரி நம்ம நடந்துப்போம், ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அது சரியா, ಅದು ಸರಿನಾ, அது தப்பா, ಅದು ತಪ್ಪಾ யோசிக்க மாட்டோம், ಯೋಚನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, கேட்கவும் மாட்டோம். பிரச்சனை அதுதான், கேட்க மாட்டோம். ಆ ಸಮಯ ಆ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯ ಬಗ್ಗೆ ನಾವು ಕೇಳುವುದೂ ಇಲ್ಲ. இயேசுவே அந்த ஸ்திரீயோட பேசினீரே, ஏன் பேசினீர், என்ன வேணும்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ, ನೀವು ಆತನೊಂದಿಗೆ ಆಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೀರಲ್ಲ, ನಿಮಗೆ ಏನು ಬೇಕು, ಏನು ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ? அவர் சொல்லிருப்பாரு. ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದನು. ಅದು ಕೇಳವೋ ಇಲ್ಲ ಇವಂಗ, ಅದನ್ನು ಇವರು ಕೇಳಲು ಇಲ್ಲ. ಇವಾಗ ಮನಸ್ಸಿನ பாருங்க. ಆದ್ರೆ ಇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೋಡಿ, அந்த சமாரிய பெண்ணோட பேசிட்டாரு. ಈತನು ಆ ಸಮಾರ್ಯ ಹೆಂಗಸಿನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿட்டு என்னவோ கேட்டிருக்கிறாரு ಇವರು. ಆ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಕೇಳಿದ? அந்த லேடியோ கொஞ்சம் சரியில்லை, ಆಕೆಯೋ ಒಬ್ಬ ಸರಿ ಇಲ್ಲದವಳು. நமக்கு தெரியும், ನಮಗೆ ಗೊತ್ತು, ஆனா அவருக்கு தெரியுமான்னு தெரியலையே. ಆದ್ರೆ ಆತನಿಗೆ ಅದು ಗೊತ್ತೋ ಇಲ್ಲವೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன் பேசினாரு ಇವರು? ಆಕೆ ಒಂದು ಈತನು ಏಕೆ ಮಾತನಾಡಿ, ஏன் நின்னுட்டு இருந்தாரு ಇವರು? ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ನಿಂತಿದ್ದನು ಈತನು? அங்க என்னதான் வாங்கினாரு இந்த லேடிகிட்ட? ಈ ಹೆಂಗಸಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಏನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ? ಇವರು ಎದನ್ನ ಕೊಡ್ತಾರಾ? ಇಲ್ಲ, ಈತನ ಏನಾದ್ರೂ ಇಲ್ಲ, ಅವ ಎದನ್ನ ವಾಂಗನಾಲಾ? ಇಲ್ಲ, ಆಕೆ ಏನಾದ್ರೂ என்ன நடந்துச்சு? ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? ಆಮೆನ್. ಆಮೆನ್. இதெல்லாம் போன சிஷ்யர்களுக்குள்ள என்ன இருக்கும்? ಇಲ್ಲಿ ಹೋದಂತ ಶಿಷ್ಯರ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲವೂ ಬಂದಿದೆ. இதெல்லாம் பார்த்த சிஷ்யர்களுக்கு என்ன ஆகும்? ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದಂತ ಶಿಷ್ಯರಿಗೆ ಏನಾಗುತ್ತೆ? என்னாவோ அப்படியே கொஞ்சம் ஊழியத்துல பேக் அடிப்பாங்க. ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ ಸೇವೆಯಲ್ಲಿ ಹಿಂಜರಿಯುತ್ತಾರೆ. ஏன்னா இவங்க கேட்கவும் இல்ல, ಯಾಕಂದ್ರೆ ಇವರು ಕೇಳಲು ಇಲ್ಲ, என்ன நடந்துச்சுனோ தெரியல, ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದು இவங்களா ஒரு கற்பனை இல்ல, ಇವರೇ ಏನೋ ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಂದುಕೊಂಡು, சரி நமக்கு ஒரு பார்டரை போட்டுக்கலாம், இன்னைக்கு இதுக்கு மேல இவர் சரியில்லை போல தெரியுது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சைலண்டா இருக்கும். இப்ப பாருங்க, அவங்க இயேசு கிறிஸ்து விட்டு போயிருந்தா அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல இயேசு கிறிஸ்து கூட இருந்தாலும் அவருக்கு பிரயோஜனம் வந்திருக்கும். இது விட்டு போற கேஸா இல்ல, இது கூட இருக்கிற கேஸா இல்ல, நடுவுல நின்றுக்கின்னு சைட்லயே நடக்கிறது. நான் நமக்கு எதிரி வந்தா இவங்க கிராங்க நம்ம நினைச்சுட்டு போய் பாருங்க, அது அப்படியே போயிட்டே இருக்கும் சைட்ல. அந்த கேட்டகரி இது. ಇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೂ ಇಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಜೊತೆಯಲ್ಲೇ ಬರುವವರು, ஆனா ஒட்டு மாட்டாங்க, ಆದರೆ ಅವರು ಅಂಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, தூரமா போக மாட்டாங்க, ದೂರವೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ. எனக்கு கிளாரிಟಿ ಇಲ್ಲ, ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟತೆ ಇಲ್ಲ. பேசினார், ಆದರೆ ಮಾತನಾಡಿದರು, என்னவோ பேசினார், ಏನೋ ಮಾತನಾಡಿದರು, அங்க என்னவோ நடந்துச்சு, ಅಲ್ಲಿ ಏನೋ ஆனா என்னன்னு தெரியல. ಅದು ಏನು சரி, அப்ப நம்ம தூர நிக்கலாம். ಆದರೆ ಅದರಿಂದ ನಾವು ಸ್ವಲ್ಪ ದೂರ, எனக்கு ಅದು பிடிக்கல, ನನಗೆ ಇದು ಹಿಡಿಸಲಿಲ್ಲ. யாருங்க? ಯಾರು? ಶಿಷ್ಯರು. ஆனா பாருங்க, ಆದರೆ ನೋಡಿ, இந்த ஸ்திரீ, ಈ ಸ್ತ್ರೀಯು அவ மெஸ்ஸையா என்று அறிந்து கொண்டு, ಆಕೆಯು ಆತನನ್ನು ಮೆಸ್ಸಯ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು, முதல் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து மெஸ்ஸையா என்று அறிந்து கொண்டது எங்க? ಮೊದಲನೇದಾಗಿ ಶಿಷ್ಯರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮೆಸ್ಸಯ ಎಂಬುದನ್ನು ಅರಿತುಕೊಂಡದ್ದು ಎಲ್ಲಿ? சொல்லுங்க. பேதுரு கிட்டதான் கடைசியில நீர்தான் மெய்யான தேவகுமாரன் என்று முதலாவது மெஸ்ஸையான்னு வெளிப்படுறேன். இங்க சிஷ்யருங்க அப்போஸ்தலர்கள் கிடையாது,
ஒரு பாவிக்கு முதலே தெரிஞ்சிச்சு இவர் மெசையா அப்படின்னு சொல்லி. ಇಲ್ಲಿ ಶಿಷ್ಯರಿಗೆ ಅಪೊಸ್ತಲರಿಗಲ್ಲ, ಒಬ್ಬ ಪಾಪಿಗೆ ಇಲ್ಲಿ ಗೊತ್ತಾಯಿತು ಈತನು ಮೆಸ್ಸಯ್ಯ ಎಂಬುದಾಗಿ. அவன் மெசையான்னு அறிந்த உடனே ಆತನು ಮೆಸ್ಸಯ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದ ತಕ್ಷಣ அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ಆಕೆಯು ಮೊದಲು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯವೇನು? நம்மளுடைய வாழ்க்கையை இயேசு அப்படியே சொன்ன மாத்திரத்துல, ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹಾಗೆ ಹೇಳಿದ ಮಾತ್ರದಲ್ಲಿ இவர் மெசையா என்று கண்டுகொண்டு ಈತನನ್ನು ಮೆಸ್ಸಯ್ಯ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು அவர் செஞ்சது என்ன தெரியுமா? ಆಕೆಯು ಮಾಡಿದ್ದೇನು ಗೊತ್ತೇ? அவ ஓடி போய் ಆಕೆಯು ಓಡಿ ಹೋಗಿ பட்டணத்திலெல்லாம் ಪಟ್ಟಣದಲ್ಲೆಲ್ಲ அவள் சாட்சியை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ಅವಳು ತನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದಳು. வெரி சாட் திங். ಬಹಳ ಒಂದು ದುಃಖಕರವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಉடைய தலைப்பு என்ன தெரியுமா? ನನ್ನ ಒಂದು ವಿಷಯದ ಶಿರೋನಾಮವೇನು ಗೊತ್ತೇ? Until there is something brokenness, there is no joy. ಏನಾದ್ರೂ ಒಡೆಯಲ್ಪಡೆದ ಹೊರತು ಅಲ್ಲಿ ಸಂತೋಷವೆಂಬುದಿಲ್ಲ. Joy is always in the midst of brokenness. ಆ ಒಂದು ಸಂತೋಷವೆಂಬುದು ಯಾವುದೋ ಒಂದು ಒಡೆಯಲ್ಪಡುವುದರಲ್ಲಿ ಅದು ಅಂಟಾಗಿದೆ. Amen. ಆಮೆನ್. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்து சந்தோஷமான செய்தியை கொண்டு வருவதற்கு மரியாள் உடைக்கப்பட வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿ ಸಂತೋಷಕರವಾದಂತಹ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ತರುವುದಕ್ಕೆ ಮರಿಯಳು ಒಡೆಯಲ್ಪಡಬೇಕಾಗಿತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. எனக்கும் உனக்கும் ரட்சிப்பை தருவதற்கு இயேசு உடைக்கப்பட வேண்டியதா இருந்துச்சு. ನನಗೂ ನಿನಗೂ ರಕ್ಷಣೆಯನ್ನು ತರುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಡೆಯಲ್ಪಡಬೇಕಾಗಿತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. அதான் வசனம் சொல்கிறது, கோதுமை மணி உடைஞ்சு பூமியில இருக்காவிட்டால் அதில் பலன் கொடுக்காது. ಆದ್ದರಿಂದಲೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಗೋಧಿಯಾದದ್ದು ತನ್ನ ಅದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿತ್ತಿ ಸಾಯದಿದ್ದರೆ ಅದು ಅನೇಕ ಫಲವನ್ನು ಕೊಡಲಾರದೆಂಬುದಾಗಿ. Always somebody needs to die so that some joy comes out. ಆದ್ದರಿಂದಲೇ ಏನೋ ಒಂದು ಸತ್ತರೆ ಮಾತ್ರ ಕೆಲವು ಸಂತೋಷಕರವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಹೊರಗೆ ಬರುತ್ತದೆ. Mary was broken. ಮರಿಯಳು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಳು. Jesus was born. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದನು. Jesus was broken. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟನು. People were born. ನಾವು ಹುಟ್ಟಿದೆವು. We had a new birth. ನಾವು ನಮಗೆ ಒಂದು ಹೊಸ ಜನ್ಮವು. ಇங்க ಇಲ್ಲಿ she was dying. ಆಕೆಯು ಸಾಯುತ್ತಿದ್ದಾಳೆ. To bring Jesus up. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಮೇಲೆತ್ತುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ಏನ್ தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவ சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? ಆಕೆ ಹೇಳಿದಂತ ಸಾಕ್ಷಿ ಏನು ಗೊತ್ತೇ? அவ சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? ಅವಳು ಹೇಳಿದಂತ ಸಾಕ್ಷಿ ಏನು? மெஸ்ஸாயாவை பார்த்துட்டா, ಮೆಸ್ಸಯ್ಯನನ್ನು ನೋಡಿದೆನು, என் கதையை அப்படியே சொல்லிட்டாரு. ನನ್ನ ಕಥೆಯನ್ನು ಹಾಗೆ ಆತನು ಹೇಳಿದನು. அது என்ன கதை? ಆದ್ರೆ ಅದು ಏನು ಕತೆ? நீ லாயர் ஆயிட்ட, நீ டாக்டர் ஆயிட்ட, நீ இன்ஜினியர் ஆயிட்ட சொன்னாரு இயேசு கிறிஸ்து. ನೀನೊಬ್ಬ ಲಾಯರ್, ನೀನೊಬ್ಬ ಡಾಕ್ಟರ್, ಇಂಜಿನಿಯರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನಾ? என்ன சொன்னாங்க? நீ ஒரு விபச்சாரின்னு சொன்னாரு. ನೀನೊಬ್ಬ ವ್ಯಭಿಚಾರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದನು. Not a good story. ಅದು ಒಳ್ಳೆಯ ಕಥೆ ಅಲ್ಲ. Not a good testimony. ಅದು ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಯೂ ಅಲ್ಲ. ஆனா அவ உடைஞ்சாதான் இயேசு மெஸ்ஸையான அந்த ஊருக்கு சொல்ல முடியும். ಆದರೆ ಅವಳು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮೆಸ್ಸಯ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಊರಲ್ಲಿ ಅದು ತಿಳಿಯಲ್ಪಡುವುದು. வெட்கப்படாத, ನಾಚಿಕೆಗೊಳ್ಳಬೇಡ. உன் சாட்சியை சொல்வதற்கு வெட்கப்படாத. ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆಗೊಳ್ಳಬೇಡ. நீ யார் என்று சொல்வதற்கு வெட்கப்படாத. ನೀನು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆಗೊಳ್ಳಬೇಡ. ಯೇಸು எங்க சந்திச்சாருன்னு சொல்வதற்கு நீ வெட்கப்படாத. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲಿ ಸಂಧಿಸಿದನು ಎಂಬುದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆಗೊಳ್ಳಬೇಡ. மாற்றினாருன்னு சொல்ல நீ வெட்கப்படாத. ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸಿದನು ಎಂಬುದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆಗೊಳ್ಳಬೇಡ. அவன் வாழ்க்கையில வந்து சில காரியங்களை செய்யும் பொழுது உன் கதையை மறைத்து விட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம் நீ நினைக்காத. ಆತನು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಬರುವಾಗ ಅದನ್ನು ಮುಚ್ಚಿ ನೀನು ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில சமயத்துல பாஸ்டர் பாண்டிதரன் சொல்லுவாரு, ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಬೋಧಕರಾದಂತಹ ಪಾಂಡಿತರು ಅವರು ಹೇಳುವುದು, பாஸ்டர் உங்களை பத்தி ஃபுல்லா சொல்லிடாதீங்க பேசுறவங்கள்ட்ட. ಬೋಧಕರೇ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹೇಳಿಬಿಡಬೇಡಿ. ஏன்னா உங்களை வேற லெவல்ல பாக்குறாங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ. ನೀವು ಫುಲ್ಲಾ சொல்லிடாதீங்க. ನೀವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹೇಳಿಬಿಡಬೇಡಿ. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, எனக்கு பக்கத்துல போற தெருவுக்கு கூட எனக்கு வழி தெரியாது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ರಸ್ತೆ ಕೂಡ, ಬೀದಿ ಕೂಡ ನನಗೆ ರಸ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவரு தான் என்ன கொண்டு போறாரு. ಆತನೇ ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. எனக்கு ஒரு ஊர் பேர் தெரியாது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் தெரியாது. ನನಗೆ ಒಂದು ಜಿಲ್ಲೆ ಹೆಸರು ಅಥವಾ ಊರ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஆண்டவர் ஊழியம் செய்ய வைக்கிறாரு. ಆದ್ರೆ ದೇವರು ಸೇವೆ எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ಈತನೇ ನನಗೆ ಹೇಳಿ ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. I don't care. ನಾನು ಅದರ ಬಗ್ಗೆ ಕಾಳಜಿ ಇಲ್ಲ. Amen. I would say God lifted me up when I didn't have a degree certificate. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪದವಿಯ ಒಂದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇಲ್ಲದೇನೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತಂದನು. டிகிரி சர்டிபிகேட் இப்ப இருக்கு.
டிகிரி சர்டிபிகேட் ಈಗ ಇದೆ. ஆனா என்ன உயர்த்தினது ஆண்டவர் அப்பவே 10வது படிச்ச சர்டிபிகேட் வைக்கும் போது ஆண்டவர் என்ன உயர்த்திட்டாரு. ಆದರೆ 10ನೇ ತರಗತಿಯ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇಡುವಾಗಲೇ ದೇವರು ನನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿದನು. I don't care. ನಾನು ಕಾಳಜಿ ವಹಿಸುವುದಿಲ್ಲ. I don't mind telling I worked in bar. ನಾನು ಆ ಒಂದು ಬಾರಿನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದನ್ನು ಅದರ ಬಗ್ಗೆ ನಾನು I don't care that I worked in painting in apartment. ಪೇಂಟಿಂಗ್ ಕೆಲಸ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ರ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಚಿಂತೆ I ಇಲ್ಲ. don't care telling that I was working as an office boy. ನಾನು ಆಫೀಸ್ ಬಾಯ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. I don't care saying that ಇದೆಲ್ಲ ಕ್ಲೀನ್ பண்ண வேலை செஞ்சேன்னு சொன்னா நான் கவலைப்படுறதில்ல. ನಾನು ಇದೆಲ್ಲ ಶುದ್ಧಿ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. I don't mind telling myself. ನಾನು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಚಿಂತಿಸುವನಲ್ಲ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நான் சாகும் பொழுது எனக்குள்ள இயேசு பிறக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ನಾನು ಸಾಯುವಾಗ ನನ್ನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. விபச்சாரியா இருந்த இந்த ஸ்திரீயை ஆண்டவர் ஒரே தடவை தான் சந்திச்சாரு. ஊர் முழுவதுமாக சாட்சி அறிவிக்கப்பட்டது. ವ್ಯಭಿಚಾರಿಯಾದಂತ ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಒಂದು ಸಾರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಂಧಿಸಿದನು. ಆ ಒಂದು ಪಟ್ಟಣದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸಾಕ್ಷಿಯು ಹಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿತು. கூடவே இருக்கிற ಶಿಷ್ಯರುங்க ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುವಂತಹ ಶಿಷ್ಯರು ಇವರು என்ன பண்றாரு, ಈತನೇನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, ಇವರು ಯಾರ್ತ பேசுறாரு, ಈತನು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, எங்க போறாரு, ಈತನು ಎಲ್ಲಿ ಇವರು ಹೋಗುತ್ತಾನೆ, எங்க வராரு, ಇವರು ಎಲ್ಲಿ ஏன் ಬರುತ್ತಿದ್ದಾರೆ, இந்த கனெக்ஷன் இருக்கு? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಂಟಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. See, யார கூட வச்சு ட்ரெயின் பண்றாரோ அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகப்படதான் தெரியும். ಯಾರನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿಟ್ಟು ಆತನು ತರಬೇತಿ ಕೊಡುತ್ತಾನೋ ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸಂದೇಹ ಬರಲು ಮಾಡುತ್ತದೆ. எங்கேயோ ஒருத்தர் சாட்சியை கேட்டு ஊரெல்லாம் சொல்லி இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருப்பாங்க. ಎಲ್ಲೋ ಒಬ್ಬರು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳಿ ಊರೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. See, God doesn't need people like disciples. ದೇವರು ಶಿಷ್ಯರ ಹಾಗೆ ಜನರನ್ನು ಆತನು ಬಯಸುತ್ತಿಲ್ಲ. ಆಮೆನ್. இவங்க ரொம்ப இயேசு கிட்ட இருந்ததுனால ಇವರು ಬಹಳವಾಗಿ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆ ಇದ್ದದ್ದರಿಂದ அவர் மெஸ்ஸையான்றது கூட அறியாம இருந்தாங்க. ಆತನು ಮೆಸ್ಸಯ್ಯ ಎಂಬುದನ್ನು ಅರಿಯದೇ ಇದ್ದರು. அவர் யாருன்றது அறியாம இருந்தாங்க. ಆತನು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ಅರಿಯದೇ ಇದ್ದರು. அவரால் என்ன செய்ய கூடும் என்றது அறியாமல் இருந்தாங்க. ಆತನಿಂದ ಏನನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದನ್ನು ಸಹ ಅರಿಯದೇ ಇದ್ದರು. அதுதான் பாருங்க, ಅದಕ್ಕೆ ನೋಡಿ படகுல இருக்கிறாரு, ಹಡಗಿನಲ್ಲಿದ್ದಾನೆ, பயப்படுறாங்க, ಭಯಪಡುತ್ತಿದ್ದಾರೆ, சாப்பாடு இல்ல, ಆಹಾರವಿಲ್ಲ, பயப்படுறாங்க, ಭಯಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவ்வளோ ஜனம் வந்திருக்கிறாங்க, ಎಷ್ಟೋ ಜನರು சாப்பாடு கொடுன்றாரு, ಆಹಾರ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ பயப்படுறாங்க, ಭಯಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? இது வரைக்கும் அவன் மெஸ்ஸையான்றது அறியாமலே இருந்தாங்க. ಇದುವರೆಗೂ ಆತನು ಮೆಸ್ಸಯ್ಯ ಎಂಬುದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದೇ ಇದ್ದರು. ஆனா ಇವ அறிஞ்சிட்டா. ಆದರೆ ಈಕೆಯು ಅರಿತುಕೊಂಡಳು. ஆமென். ಆಮೆನ್. Now you tell me, ಈಗ ನನಗೆ ಹೇಳಿ, நீ இயேசுவை அறிந்து கொண்டதனால, ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅರಿತುಕೊಂಡದ್ದರಿಂದ நீ அப்போஸ்தலரை போல இருக்கிறியா, ನೀನು ಅಪೊಸ್ತಲನಾಗಿದ್ದೀಯಾ, இல்ல இந்த சமாரிய ஸ்திரியா போல இருக்கிறியா? ಇಲ್ಲವಾದರೆ ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀಯ ಹಾಗೆ ಇದೆಯಾ? ஆமென். ಆಮೆನ್. God doesn't need people. கூடவே ஒரு பிளாக் என்ன சொல்றீங்க, பிளாக் கேட்ஸ் மாதிரி ஒரு 10 பேரை கூடவே வச்சுக்கின்னு இயேசுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆனா இவங்க சிஸ்டருக்கு அப்படிதான் நினைச்சு நடந்தாங்க போல இருக்குது, இவரை பாதுகாக்கணும் அப்படின்னு. அவரை தேடி வரும்போது ஒருத்தன் கூட காப்பாற்ற முடியல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅವರು ಆತನಿಗೆ ಸಹಪಾಠಿಗಳಾಗಿ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದರು. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಡುಕಿ ಬರುವಾಗ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನೂ ಇಲ್ಲ. பாருங்க, ನೋಡಿ, ஜக்கேயு போகும்போது திரளான கூட்டம், ಜಕ್ಕಯ್ಯನು ಹೋಗುವಾಗ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಗುಂಪು. அப்ப இவனுங்க பண்ண டிராமா என்ன, இந்த அப்போஸ்தலருங்க ಆಗ ಅಪೊಸ್ತಲರು ಮಾಡಿದ இயேசுவை தொட முடியாது, இயேசுவை தொட முடியாது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அங்க குருடன் கத்துறான், ಕುರುಡನಲ್ಲಿ ಕೂಗುತ್ತಿದ್ದಾನೆ. அங்க இவங்க பண்ண டிராமா என்ன, ಅಲ್ಲಿ ಇವರು ಮಾಡಿದಂತ ನಾಟಕವೇನು? இயேசு கிட்ட வரக்கூடாது, ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಬಾರದು, ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಬಾರದು. அங்க விபச்சாரி ஸ்திரீ வரா, ಆದ್ರೆ ವ್ಯಭಿಚಾರಿ ಸ್ತ್ರೀ ಬರುತ್ತಿದ್ದಾಳೆ. இயேசுவை தொட விடாது, இயேசு கிட்ட வரக்கூடாது, இயேசு கிட்ட வரக்கூடாது, ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಬಾರದು, ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಬಾರದು. அங்க ரோம அரசு உண்மையாவே கத்தி எடுத்துட்டு வந்துச்சு. ಅಲ್ಲಿ ರೋಮ ಅರಸರು ನಿಜವಾಗಿ ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. எங்க இவங்க, ಅವರು ಎಲ್ಲಿ ಹೋದರು? ಆಮೆನ್. ஆவியானவர் வந்து பேசுறாரா? ಆತ್ಮಿಕ ಏನನ್ನಾದ್ರೂ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನ? சுத்தி பாஸ்டர் பின்னாடியே இருப்பாங்க, அப்படியே ಬೋಧಕರ ಸುತ್ತಲೂ ಇರುತ್ತಾರೆ. ஆனா உண்மையா பிரச்சனை வரும்போது, ಆದರೆ ನಿಜವಾದಂತ ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ, நல்ல பேதர்கிட்ட கத்தி இருந்துச்சு.
ಒಳ್ಳೆ ಸಮಯ What I'm trying to say is, God, see, I don't want people to praise. I don't want people to surround me. I don't want people to appreciate me. I want people to go and say the testimony and bring the name of Jesus high. ದೇವರು ತನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವವರು ತನ್ನನ್ನು ಹಾಗೆ ಅವರು ಹೆಚ್ಚಿಸಿ ಮಾತನಾಡಬೇಕು, ಹೊಗಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ತನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುವವರನ್ನು ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. Don't go and speak big about your pastor. ನಿನ್ನ ಬೋಧಕರ ಬಗ್ಗೆ ನೀನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡಬೇಡ. போதகர் இப்படி, போதகர் அப்படி, இப்படி ஆலயம் இருக்குது, நல்ல அதெல்லாம் தேவையில்லை. ನಿನ್ನ ಬೋಧಕರ ಹೀಗೆ ಹಾಗೆ, ನಮ್ಮ ಆಲಯವು ಆಗಿದೆ ಹೀಗಿದೆ, ಅದೆಲ್ಲ ಬೇಡ. சமாரிய பெண்ணை போல அந்த இயேசுவின் சாட்சியை கொண்டு போய் திரளான ஜனங்களை பாருங்க. சீஷர்கள் செய்ய முடியாதது இவன் ஒன்று செஞ்சா. என்ன தெரியுமா வசனம் சொல்லுகிறது? அவங்க சொல்றாங்களா, மா நீ சொல்றதுனால இப்ப நான் இயேசுவை ஏத்துக்கல, இப்போ இயேசுவே பேசுறது நாங்க கேட்டோம், இனி நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். ಅವರು ಹೇಳಿದರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತನಾಡುವುದನ್ನೇ ನಾವು ಕೇಳಿದೆವು, ಈಗ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇವೆ. இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, ಈಗ ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಏನೆಂದರೆ, நம்மெல்லாம் ஊழியம் செய்யறோம், ನಾವೆಲ್ಲರೂ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇವೆ. எவ்வளவு பேருக்கு உங்க சாட்சியை சொல்லி ஒருத்தர் உங்க நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿ ಒಬ್ಬರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ ನೋಡೋಣ. Tell me. ಹೇಳಿ ನೋಡೋಣ. இவரு I forgot his name. நம்ம வயசான ஐயா பேர் என்ன, கண்ணாடி போட்டு புக் எழுதுறாரு. இல்ல நோ இல்ல ஐ யூஸ்ட் டு ஃபாலோ ஹிம் டூ மச். ஓகே விடுங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ಆತನ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದ. இஸ் an இன்ஜினியர். இல்ல சரி, ஞாபகம் தான் நான் சொல்றேன். ஓகே, உயிரோட இருக்கிறாரு. இல்ல ஓகே, ஐ வில் டெல். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ಆತನ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. மீட்டிங் முடிஞ்ச போன உடனே, ಆ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಮುಗಿದಿ ಹೋದ ನಂತರ, யாரும் கிறிஸ்துவங்களோட பேசாதீங்க, ಯಾರು ಕ್ರೈಸ್ತರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಡಿ. go to non-believers and talk. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿಯದ ವ್ಯಕ್ತಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡಿ. நீங்களே கூட்டம் போட்டுக்கிறது, நீங்களே பேசுறது, நீங்களே செய்யறது. யாரு இயேசு அறியாதவங்கள்ட்ட இயேசு குறித்து சொல்றது? ನೀವೇ ಗುಂಪು ಮಾತಾಡಿ. ஸ்டான்லி ஐயா அவர் புத்தகத்தை எழுதுவார். அவர் சொல்லுவார், அவர் மிஷனரி, அவரு மிஷனரி புத்தகம் சொல்லுவாரு. நல்ல மிஷனரி கூட்டத்தை, நல்ல 3 நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் நீங்க போயிட்டு என்ன செய்றீங்க? நீங்களே ஒன்னா சேர்ந்துக்கிறது, நீங்களே பேசுறது, நீங்களே ஜெபிச்சுக்கிறது. அவ்விசுவாசிகள்ட்ட எப்ப போவீங்க? அவ்விசுவாசிகள்ட்ட யார் பேசுவீங்க? யார்கிட்ட இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல போறீங்க? ಕೂಟವನ್ನು ಮುಗಿಸಿದ ನಂತರ ನೀವಾಗಿ ಗುಂಪು ಕೂಡಿ ಮಾತನಾಡಿಕೊಂಡರೆ ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರು ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳುವುದು? இந்த சீஷர் இயேசுவோட தான் பேசிவிட்டாங்க பாருங்க. ಈ ಶಿಷ್ಯರು ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. ಅದಕ್ಕೂ ಇವ போய் ஒரு ஊரியா மாத்திட்டா. ಆದರೆ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಈಕೆ ಹೋಗಿ ಒಂದು ಪಟ್ಟಣವನ್ನೇ ಬದಲಾಯಿಸಿದಳು. Getting my point? ನನ್ನ ಅಂಶವನ್ನು கிறிஸ்மஸ் நாட்களில், ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ நான் என் குடும்பம் மட்டுமே இல்லாம ஆண்டவருக்கு அதில் இல்லை, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாது இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವವರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. I will tell you, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, நான் பரலோகத்துக்கு கியூல போய் நின்னா, ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಾಲಿನಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತರೆ, ಫಸ್ಟ್ எனக்கு ಫಿಲ್ಟರ್, ಮೊದಲನೇದಾಗಿ ನನಗೆ ಫಸ್ಟ್ ಫಿಲ್ಟರ್, ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನನ್ನು ಶೋಧಿಸುವುದು, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೇನೆ. ಫಸ್ಟ್ ಫಿಲ್ಟರ್, ಮೊದಲನೇದಂತ ಶೋಧಿಸುವಿಕೆ. ಎರಡನೆಯದು, ನಾನು எவ்வளவு பேருக்கு, ಎಷ್ಟು ಜನರಿಗೆ இயேசு கிறிஸ்துவ குறித்து நான் சொன்னேன், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. அது ரெண்டாவது. ಅದು ಎರಡನೆಯದು. ಮೂರನೇದು உள்ள நம்மளுக்கு வேலை, பரலோகத்துல அலவுட், ಪರಲೋಕಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಅನುಮತಿ. அப்பதான் உங்களுக்கு கிரீடம், ಆಗ ನಿಮಗೆ ಕಿರೀಟ. எவ்வளவு மெசேஜ் கொடுத்தாருன்ற கேள்வியே கேட்க மாட்டாரு. ಎಷ್ಟು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ಯಾ ಎಂಬಂತ ಪ್ರಶ್ನೆಯೇ ಇಲ್ಲ. I can preach hundreds of sermon, but God is not going to ask me how many sermons you preach. No, it's all waste. ನಾನು 100ರಷ್ಟು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡಬಹುದು, ಆದರೆ ದೇವರು ಎಷ್ಟು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ಯಾ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ಇದೆಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥವೇ. ஸ்டான்லி ஐயா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்.
புத்தகமா எழுதி வச்சிருக்கிறாரு. ಆರ್ ಸ್ಟ್ಯಾನ್ಲಿ ಅವರು ಆತನು ಒಬ್ಬ ಬರಹಗಾರನು. ಆತನು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪುಸ್ತಕಗಳನ್ನು, ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ஆனா ಬರೆದಿದ್ದಾನೆ. அத்தனையும் பரலோகத்துல செயல்படாது. ಆದರೆ ಅದು ಅಷ್ಟು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅದು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುವುದಿಲ್ಲ. Your messages are not going to ask. ನಿನ್ನ பரலோகத்துல கேட்கப்படாது. ನಿನ್ನ ಸಂದೇಶಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕೇಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. Amen. ಆಮೆನ್. உன்னுடைய டிபேட், உன்னுடைய வாக்குவாதம் பரலோகத்துல வராது. ನಿನ್ನ ವಾಗ್ವಾದವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. யாரு பெஸ்ட் அது வராது. ಯಾರು ಶ್ರೇಷ್ಠವಾದವರು ಅದು ಬರುವುದಿಲ್ಲ. எந்த சர்ச் பெஸ்ட் அது ಯಾವ பரலோகத்துல ಸಭೆಯು வராது. ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಅದು ಬರುವುದಿಲ್ಲ. Amen. ಆಮೆನ್. இன்னொன்னு என்ன தெரியுங்களா, நான் புரிஞ்சுக்கிறது, ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆಂದರೆ there is no bulk gate pass. ಹಾಗೆ ಒಟ್ಟಾದಂತ ಒಂದು ಅನುಮತಿ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ஆமா, ஏஎல்ஜி ஹவுஸ் ஆஃப் பிரேயர் சர்ச்சுக்கு ஒரு கேட் பாஸ், எஃப்ஜிஏஜிக்கு ஒரு கேட் பாஸ், பெத்தல் ஏஜிக்கு ஒரு கேட் பாஸ் எல்லாம் கிடையாதுமா. எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் பாஸ் தான். நீ எந்த சபையை சேர்ந்தவனா இருந்தாலும் நீ என்ட்ரி வாங்கினதான் உனக்கு என்ட்ரி. ನೀನು ಯಾವ சபை ಸಭೆಯ பேரை சொல்லி எல்லாம் மேல போலாம்னு நினைச்சுக்காதீங்க. ನೀನು ಯಾವ ಸಭೆಯನ್ನು ಸೇರಿದವನಾದರೂ ಸರಿಯೇ, ಗುಂಪಿನ ಒಂದು ಅನುಮತಿ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಏಕಾಂತವಾಗಿ ಅನುಮತಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஏன் சொல்றது தெரியுமா, ಯಾಕೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? நம்ம பொண்ணு பார்க்க வரும்போது எந்த சர்ச்சுன்னு கேக்குறாங்க. ನಾವು ಹುಡುಗಿಯನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬರುವಾಗ ಯಾವ ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஏன் அந்த சர்ச் இருந்தா அவன் நல்லவனா இருப்பானா? ಯಾಕೆ ಆ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದರೆ ಅವನು ಒಳ್ಳೆಯವನೇ இருப்பானா? ಇಲ್ಲ, ಒಳ್ಳೆಯವನಾಗಿರುತ್ತಾನಾ? நீங்க ஏமாந்த போது மாதிரி இயேசு ஏமாற மாட்டாரு. ನೀವು ಯಾಮಾರಬಹುದು ಒಂದು ವೇಳೆ, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು You ಯಾಮಾರ. go to whatever church you want. உன்னை ನಿನಗೆ நெருப்புல ಯಾವ போட்டு, ಸಭೆಗೆ ಬೇಕಾದರೂ ಹೋಗಬಹುದು. உன்னை நெருப்புல போட்டு எடுத்து நீ ப்ரூவ் பண்ணாதாமா உனக்கு பரலோகம். ನಿನ್ನನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಶೋಧಿಸಿದರೆ ಮಾತ್ರ ನಿನಗೆ ಪರಲೋಕ. ஆமென். ಆಮೆನ್. எனக்கும் அவ்வளவுதான். ನನಗೂ ಅಷ್ಟೇ. இயேசு குறித்து சுவிசேஷம் சொல்லாமல் போனாக்கா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳದೆ ಹೋದರೆ அவர் என்னை கணக்கு கேட்பார். ಆತನು ನನ್ನನ್ನು ಲೆಕ್ಕ ಕೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. Hallelujah. Hallelujah. Let's keep it very simple. ಇದನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. Receiving Christ, ದೇವರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದು, giving Christ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕೊಡುವುದು Very important. ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಉಳ್ಳದ್ದು. Receiving Christ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದು, giving Christ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು அத்தான் பால் சொல்றாரு, ಅದನ್ನೇ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன். ನಾನು ನಿಮಗೆ ಏನನ್ನು ಬೇಕಾದರೂ ಮಾಡುತ್ತೇನೆ. இயேசுவை ஏத்துக்கிறியா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸು. ஏன்னா கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதும் கிறிஸ்துவை கொடுப்பதுமே மெய்யமான காரியம் என்று அப்போஸ்தலன் பவுல் அறிந்திருந்தார். ಯಾಕೆಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕೊಡುವುದು ಮಾತ್ರವೇ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕಾರ್ಯವೆಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಅರಿತಿದ್ದನು. ஆமென். ಆಮೆನ್. யார்கிட்ட பேசின உடனே ನಾನು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಾದರೂ ಮಾತನಾಡಿದ உங்களுக்கு ತಕ್ಷಣ அந்த பாஸ்டர் தெரியுமா, ನಿಮಗೆ ಆ ಬೋಧಕರು ಗೊತ್ತಾ, உங்களுக்கு இந்த பாஸ்டர் தெரியுமா? ನಿಮಗೆ ಈ ಬೋಧಕರು இப்ப ಗೊತ್ತಾ? கர்த்தர் கிருபையில கர்நாடகால இருக்கிற எல்லா பாஸ்டர் பேரும் கொஞ்சம் தெரியுது எனக்கு. ಯಾಕೆಂದ್ರೆ ಕರ್ತನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಎಲ್ಲಾ ಬೋಧಕರ ಹೆಸರುಗಳು ನನಗೆ ಗೊತ್ತು. தெரியுமான்னு கேட்பாங்க. ಗೊತ್ತಾ ಗೊತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ஓகே தெரியும் அப்படின்னு சொன்னா ನಾನು ಹೌದು ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ. என்ன ಏನು? ஆனா பரலோகத்துல எந்த பாஸ்டர் தெரியும்னு கேட்க மாட்டாங்க. ಆದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಬೋಧಕರು ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. Do you know God? ನೀನು ದೇವರನ್ನು ಅರಿತಿದ್ದೀಯಾ? Do you know Jesus? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೀನು ಅರಿತಿದ್ದೀಯಾ? Then you are allowed. ನೀನು ಅಲ್ಲಿ ಅನುಮತಿ ನಿನಗೆ ಉಂಟು. Amen. ಆಮೆನ್. I was like, இந்த செய்தியை கிறிஸ்துமஸ் நாட்களை கொடுக்கிற செய்தி அல்ல. ஆனா my spirit was troubled to give this message, but I know for sure it is blessing every one of us here. ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ಸಂದೇಶವಿಲ್ಲ, ಆದರೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಾರವು, ಆದರೆ ನನಗೆ ಗೊತ್ತು ಇದರಿಂದ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಿರಿ. Let's come out of that disciples mindset. ಆ ಒಂದು ಶಿಷ್ಯರ ಒಂದು ಆ ಒಂದು ಬೈಕೆಯಿಂದ ನೀವು ಹೊರಗೆ ಬನ್ನಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುக்கு சாப்பாடு வேணும்னு நினைச்சாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಊಟ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡರು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುக்கு தண்ணி வேணும்னு நினைச்சாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೀರು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡರು. இத வாங்க தான் போனாங்க. ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೋದರು. ನಾವು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. ಆದರೆ ಆತನು ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾನೇ ಜೀವ ತಣ್ಣೀರ್, ನಾನೇ ಜೀವ ಜಲವಾಗಿದ್ದೇನೆ. நான் இந்த அப்பத்துல படிக்கிறவன் கிடையாது, என் அப்போ வேற. ನಾನು ಈ ರೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬದುಕುವನಲ್ಲ, ನನ್ನ ರೊಟ್ಟಿ ಬೇರೆ. Sometimes you don't understand what God needs.
ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಏನನ್ನು ಬಯಸುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು இந்த ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அப்போஸ்தலருங்க யாரும் தெரியாம இவருக்கு சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. ಈ ಅಪೊಸ್ತಲರು ಈತನು ಯಾರೆಂಬುದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದೆ ಈತನಿಗೆ ಆಹಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೋದರು. அவர் சொல்றாரு, ಆದರೆ I ಆತನು am the ಹೇಳಿದನು, living bread. நானே ஜீவ அப்பம். ನಾನೇ ಜೀವ ಜಲವಾಗಿದ್ದೇನೆ. Sometimes you don't understand what God needs. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಏನನ್ನು ಬಯಸುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. Understand. ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. The only heartbeat of Jesus is ದೇವರ ಹೃದಯದ ಬಡಿತವು sharing his testimony. ಆತನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವೇ. அவருடைய சாட்சியை பிறருக்கு சொல்லி இயேசுவின் ரத்தத்துக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வருகிறது தான் தேவன் விரும்புகிறார். ಆತನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಗುರುತನ್ನು ತರುವುದೇ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் எல்லாம் சமாரிய ஸ்திரீகளை போல மாறலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀ ಆಗಿ ಬದಲಾವಣೆ. our story is not good. ನಮ್ಮ ಒಂದು ಕಥೆಯು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. our story is not pleasant. ನಮ್ಮ ಒಂದು ಕಥೆಯು ಒಂದು ತೃಪ್ತಿಯಾದದಲ್ಲ. maybe our story is not encouraging. ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಒಂದು ಕಥೆಯು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸುವಂತದ್ದಲ್ಲ. but when God comes, ಆದರೆ ದೇವರು ಬರುವಾಗ he is glorified. ಆತನು ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. amen, ಆಮೆನ್, hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳುತ್ತೇನೆ, படிக்கிற பசங்களுக்கு ಓದುವ ಮಕ್ಕಳಿಗೆ put effort, ಚೆನ್ನಾಗಿ ಕಷ್ಟಪಡಿ, நல்ல மதிப்பெண் எடுங்க, ಒಳ್ಳೆಯ ಅಂಕಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. சொல்லுங்க இயேசு எனக்கு ஞானத்தை கொடுத்தார். ಹೇಳಿ, ಯೇಸು ನನಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟನು. நல்ல ஆசீர்வாதமா வாழுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಜೀವಿಸಿ. சொல்லுங்க இயேசு என்னை ஆசீர்வதித்தார். ಹೇಳಿರಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. நல்லா படிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಓದಿರಿ, இயேசு எனக்கு ஞானத்தை கொடுத்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟನು. ஆமென். ಆಮೆನ್. ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தா ಏನಾದರೂ ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳಿದ್ದರೆ அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು, இயேசு எனக்கு பலனை கொடுத்தார். ಯೇಸು ನನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟನು. Amen. ಆಮೆನ್. Try to give your testimony wherever is possible. ಎಲ್ಲೆಲ್ಲೆಲ್ಲ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೋ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡಲು ಪ್ರಯತ್ನಿಸಿರಿ. Amen. ಆಮೆನ್. என்னை தாழ்த்திக்கோங்க, ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, இயேசுவை உயர்த்துங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿರಿ. என் அப்பா சொல்றாரு, ಯಾಕೆಂದ್ರೆ ತಂದೆಯವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கேக்குறது யாருன்னு தெரிஞ்சிட்டா ಕೇಳುತ್ತಿರುವವನು ಯಾರೆಂಬುದನ್ನು ಅರಿತುಕೊಂಡರೆ நீங்க கொடுத்துருவீங்க. ನೀನು ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೀಯಾ? உன் சாட்சியை கேக்குறது யாரு? ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವವನು ಯಾರು? இயேசு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அப்படியே விட்டுருவாரா? ಆತನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುವನೇ? ஒவ்வொரு சாட்சி சொல்லும் பொழுது நீங்க பாருங்க, ஊரே போயிட்டு நான் யாருன்றது சொல்லிட்டாங்க, நான் யாருன்றது சொல்லிட்டாங்க, நான் யாரு, நீ யாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? ಊರೇ ಹೋಗಿ ನಾನು ಯಾರೆಂಬುದನ್ನು ಹೇಳಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಳು. ಊರೇ ಕೇಳಿದರೆ ಆಕೆ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಳು? She was not worried. ಆಕೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಚಿಂತಿಸಲಿಲ್ಲ. தைரியமா சொல்லுங்க, ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿ, ஒரு நாள் நான் குடிச்சிட்டு இருந்தேன், ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನಾನು இயேசு ಮದ್ಯ என் வாழ்க்கையில வந்தாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಬಿಟ್ಟು ஒரு ಬಿಟ್ಟೆ. நாள் பாவத்துல இருந்தேன், ಒಂದು ದಿನ ಪಾಪದಲ್ಲಿ இயேசு என் வாழ்க்கையில வந்தாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದನು, ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. நான் ரொம்ப சண்டை போடுவேன், ನಾನು ಬಹಳ ಜಗಳ இயேசு என் ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. வாழ்க்கையில வந்தாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದನು, ನಾನು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು நான் ಬಿಟ್ಟೆ. படிக்கவே மாட்டேன், ನಾನು இயேசு ಓದುವುದಿಲ್ಲ. என் வாழ்க்கையில வந்தாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ நல்லா ಜೀವನದಲ್ಲಿ படிக்கிறேன். ಚೆನ್ನಾಗಿ ಓದುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் சாட்சி. ಅದೇ ಸಾಕ್ಷಿ. ஆமென். ಆಮೆನ್. கிறிஸ்துமஸ் நாட்களில் ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ சாட்சிகளாய் போங்க. ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಹೋಗಿ. God doesn't want this all these official things. இயேசுவோட 4 பேர் சுத்துறதால அவருக்கு பிடிக்கல, அவருக்கு அது தேவையே இல்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನೊಂದಿಗೆ 4 ಜನರು ಸುತ್ತುವುದು ಆತನಿಗೆ ಇಡಿಸಲೇ ಇಲ್ಲ, ಅದು ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. நமக்கு வேலை நடக்கணும். ನಮಗೆ ಕೆಲಸ ನಡೆಯಬೇಕು. Amen. ಆಮೆನ್. Go. ಹೋಗಿ Preach the gospel. ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ, Share the testimony. ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳಿ. Work out for God. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕೆಲಸ ಮಾಡಿ. Fill this church. ಈ ಸಭೆಯನ್ನು ತುಂಬಿಸಿರಿ. God will be glorified. ದೇವರು ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. Amen. ಆಮೆನ್. கர்த்தர் உங்களோட பேசினா, ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರೆ start acting now. ಈಗಲೇ ಅದನ್ನು ಕ್ರಿಯಾರೂಪದಲ್ಲಿ ಜನವರಿಗೆ போடுறாதீங்க டேட். ஜனவரில இருந்து இன்னும் இன்னைக்கு ಜನವರಿಯಿಂದ ಎಂಬುದಾಗಿ ತಾರೀಖನ್ನು ಜನವರಿಗೆ ಹಾಕಬೇಡಿ. நம்ம ಅದೆಲ್ಲ ரொம்ப புத்திசாலிங்க. ஜனவரில இருந்து மாறுற ஆண்டவரே, ಜನವರಿಯಿಂದ ನಾನು ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. ஜனவரில வராது. இன்னைக்கு ஆவியானவர் உன்னோட பேசினா இன்னைக்கு ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கை இன்னைக்கு மாறும். ಇಂದು ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರೆ ಇಂದು ಒಪ್ಪಿಸಿಕೊಡು, ಇಂದು ನಿನ್ನ ಜೀವನವು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. நாளைக்குன்றது வரவே வராது. ನಾಳೆ ಎಂಬುದು ಬರುವುದೇ ಇಲ್ಲ. Today is the day ಇಂದೇ ದಿನವಾಗಿದೆ. the Lord has made.
ದೇವರು ಕಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. Rejoice. ಅದರಲ್ಲಿ ಆನಂದಿಸಿರಿ. Amen. ಆಮೆನ್. ಎಲ್ಲ ನಮ್ಮ எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. கண்களை மூடுவோம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. Holy Spirit. ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டேன். ಸ್ವಲ್ಪ ಅಧಿಕವಾದಂತಹ ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೆ. But I wanted to make sure what God is happy about. ಆದರೆ ನನಗೆ ಒಂದು ಮಾತ್ರ ಖಚಿತವಾಗಿ ಗೊತ್ತು, ದೇವರು ಯಾವುದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் எதுல சந்தோஷமா இருக்கிறார்? ದೇವರು ಯಾವುದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. சமாரியா ஸ்திரியை போல. ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀ ಹಾಗೆ ஊருக்கு உள்ள ஓடி போய் ಊರಿನೊಳಗೆ ಓಡಿ ಹೋಗಿ இயேசுவை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த சாட்சியில் அவர் சந்தோஷம் கொண்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾನು ಅರಿತುಕೊಂಡೇನೆ ಎಂಬಂತ ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಆತನು ಸಂತೋಷ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. Hallelujah. ಎಲ್ಲ அப்படியே ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತೇನೆ. ஒரு 2 நிமிஷம் ಹಾಗೆ 2 ನಿಮಿಷ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, என்னை நிரப்புமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, என்னை நிரப்புமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, என்னை நிரப்புமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். Thank you Jesus. ವಂದನೆಗಳು ಯೇಸುವೆ. ದೇವಜನಮೇ, ದೇವಜನರೇ, God is expecting only one thing from you. ದೇವರು ನಿನ್ನ ಬಳಿಯಿಂದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. Love him. ಪ್ರೀತಿ. Love him. ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. Just love him. ಆತನನ್ನು ಹಾಗೆಯೇ ಪ್ರೀತಿಸಿರಿ. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. Love him. ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. அன்புதான் ಪ್ರೀತಿ ಮಾತ್ರವೇ ஊழியத்தை செய்ய வைக்கும். ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. Only the love of Jesus can make you to serve him. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಮಾತ್ರವೇ ಆತನಿಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. Nothing else. ಬೇರೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஆவியானவர்ட்ட ஒண்ணு மாத்திரம் கேளுங்க. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಕೇಳಿ, அந்த அன்பை என்கிட்ட இருந்து எடுத்துறாதீங்க. ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಬೇಡಿ. That love for Jesus. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಿರುವಂತ ಪ್ರೀತಿ, That love for Jesus. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೋಸ್ಕರ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ, அதை எடுத்துறாதீங்க. ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಬೇಡಿ. நான் நேசிக்கணும். ನಾನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. நான் இன்னும் அதிகமா நேசிக்கணும். ನಾನು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. இன்னும் அதிகமா உமக்காக ஓடணும். ನಾನು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಓಡುತ್ತೇನೆ. இன்னும் அதிகமா உமக்காக சாட்சியை சொல்லணும். ನಾನು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಬೇಕು. Help me. ಸಹಾಯ ಮಾಡಿ, Help me. ಸಹಾಯ ಮಾಡಿ, Help me. ಸಹಾಯ ಮಾಡಿ. யாராவது ஒப்பு கொடுக்கிறவங்க இருக்கிறீங்களா? ಯಾರಾದರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವವರಿದ್ದೀರಾ? சொல்லுங்க. ಹೇಳಿ. நான் இந்த அப்போஸ்தலர்களை போல இருக்க மாட்டேன். ನಾನು ಅಪೊಸ್ತಲರ ಹಾಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. இந்த சமாரியா ஸ்திரியை போல நான் ஓடுறேன். ನಾನು ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀಯ ಹಾಗೆ ನಾನು ಓಡುತ್ತೇನೆ, சுவிசேஷத்தை சொல்றேன். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ.
கிறிஸ்துமஸ் நாட்களில் ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ உம்முடைய சுவார்த்தையை சொல்ல ನಿಮ್ಮ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ என்னை பயன்படுத்துங்க. ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿರಿ. God bless everybody. ದೇವರೇ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. இடத்தை விட்டு போகும்பொழுது ಈ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ வார்த்தை ವಾಕ್ಯವು ஒவ்வொருத்துக்குள்ள கிரியை செய்யட்டும். ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲಿ ಅದು ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடவும் குடும்பத்தோடவும் நீங்க செய்கிற வேலையோடவும் ஊழியத்தோடவும் இருப்பாராக. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு. சபை மாதப்புறாவிலிருந்து நம்ம விஜயபுராவுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டோம். இப்பொழுது சபை விஜயபுரா FCI குடனுக்கு முன்பதாய் இருக்கிறது. எடிட் டக்ளஸ் ஸ்கூல் பக்கத்திலேயே காதிபவன் பக்கமே நம்ம சபை இப்பொழுது இருக்கிறது. ஸோ விஜயபுராவில் இருக்கிறவங்க ராமூர்த்தி நகர், டின் ஃபேக்டரி, கஸ்தூரி நகர், கேர்புரம், இங்கே நீங்கள் வசிக்கிறவர்களாக இருந்தால் சபையில் வந்து கலந்து கொள்ளும்படிக்கு உங்களை அன்புடன் நான் அழைக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக 9:30 வல்லமையான ஒரு ஆராதனை, வல்லமையான தேவ செய்தி இருக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, எவ்ரி டியூஸ்டே நமக்கு ஆண்கள் ஐக்கியம் இருக்கிறது 7 மணிக்கு, கலந்து கொள்ளுங்கள். எவ்ரி வெட்னஸ்டே நமக்கு பெண்கள் ஐக்கியம் இருக்கிறது, வந்து கலந்து கொள்ளுங்கள். எவ்ரி ஃப்ரைடே நமக்கு அப்பர் ரூம் என்கவுண்டர் ஜெபம் இருக்கிறது. முக்கியமாக வியாதிஸ்தர்களுக்காக, விடுதலைக்காக நாம் ஜெபிக்கிற அந்த நாள் வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். சனிக்கிழமை ஜென்சிஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது. வாலிபர்களாக இருக்கிற நீங்க இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் இந்த சபையை இந்த விஜயபுராவில் வைத்திருக்கிறார் உங்களுக்காக. இங்கே வசிக்கிறவர்களாக இருந்தால் do not miss it. வாங்க, கலந்து கொள்ளுங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.